வணக்கம் நண்பர்களே. காலையில எழுந்த உடனே நீங்க முதலில் என்ன செய்கிறீர்கள்? காஃபியா இல்ல டீயா? இல்ல நேரடியாக மொபைலை எடுத்து பார்க்கிறீர்களா? ஆனா ஒரு எளிமையான பழக்கம் உங்க உடல்ல பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும். அது வெறும் வயிற்றில தண்ணீர் குடிப்பது தான். இந்த பழக்கம் உண்மையிலேயே உடலை சுத்தப்படுத்தும், உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவும், செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு உதவும். எவ்வளவு தண்ணீர் குடிக்கணும், யாரெல்லாம் ரொம்பவே கவனமா இருக்கணும், எப்படி சரியான முறையில் குடிக்கிறது, தண்ணீர் குடிக்கிறதுனால உடல்ல ஏற்படக்கூடிய அதிசயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் அறிவியல் ஆதாரங்களுடன் உண்மையான மற்றும் தகவலை நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். தண்ணி ஏன் ரொம்ப அவசியம்னா, நமது உடல்ல சுமார் 50லிருந்து 70% வரைக்கும் தண்ணீர் தாங்க இருக்குது. தண்ணீர் இல்லாமல் செல்கள் சரியாக இயங்கவே இயங்காது. உடல் வெப்பநிலை கட்டுப்படுத்தப்படாது. இரத்த ஓட்டம் பாதிக்கப்படும். சிறுநீரகங்கள் கழிவுகள் வெளியேற்ற சிரமப்படும். மூளையோடைய செயல்பாடு பாதிக்கப்படும். இரவு முழுவதும் தூங்கும் போது நம் தண்ணீர் குடிப்பதில்லை. காலையில் எழுந்திருக்கும் போது உடல் சற்று நீரிழப்பு நிலையில தான் இருக்கும். அதனால தான் காலையில் எழுந்த உடனே தண்ணீர் குடிக்க சொல்கிறோம். தண்ணீர் குடிக்கிறதுனால நம்மளுடைய உடல் மீண்டும் புத்துணர்ச்சி ஆக்கப்படும். ஸோ தண்ணீர் தினமும் குடிக்கிறதுனால உடல்ல ஏற்படக்கூடிய அந்த அதிசயங்கள், அற்புதமான மாற்றங்களை நம்ம பார்க்கலாம். அதில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னா, உடலுக்கு நீர்ச்சத்து வழங்கப்படுதுங்க. காலையில் தண்ணீர் குடிக்கிறதுனால வாய் வறட்சி குறையும். சிலருக்கெல்லாம் வாய் உலர்ச்சி ஏற்பட்டு இருக்கும். முக்கியமாக வயதானவர்களுக்கு அந்த நீர்ச்சத்து குறைந்து வாயெல்லாம் அப்படியே வெடிச்சு போயிருக்கும். உதடெல்லாம் அப்படியே வெடிச்சு வெடிச்சு புண்ணாக இருக்கும். அதற்கு காரணம் உடலில் நீர்ச்சத்து கம்மியாக இருக்குன்னு. ஸோ வாய் உலர்ச்சியை குறைக்கிறதுக்கு காலையில் தண்ணீர் குடிக்கிறது ரொம்பவுமே அவசியம். உடலுடைய நீர்ச்சத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படும். நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இயங்குறதுக்கு இது உதவும். சிறிய அளவிலான நீரிழப்பை கூட சோர்வு, தலைவலி, கவனக்குறைவு போன்றவற்றை ஏற்படுத்தலாம். அதனால தான் நீரிழப்பை கண்டிப்பாக நீங்கள் தடுக்கிறதுக்கு தினமும் காலையில் 1 கிளாஸ் தண்ணியை கண்டிப்பாக நீங்கள் எடுத்து குடிக்கணும். அடுத்து 2வது நன்மை, செரிமானத்திற்கு தண்ணீர் உதவுதுங்க. தண்ணீர் செரிமான உறுப்புகளை இயல்பாக செயல்பட வைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. அதே மாதிரி மலத்தை மென்மையாக்கி வெளியில் தள்ளுறதுக்கு பயன்படுது. மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு பயன்படுது. ஏன்னா நிறைய வயதானவர்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படும்னா, மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும். ஏன்னா அவங்களுக்கு செரிமான தன்மை வயது அதிகரிக்க அதிகரிக்க குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தாகம் ஃபீலும் குறைய ஆரம்பிச்சிடும். அவங்களும் தண்ணி குறைவாக தான் குடிப்பாங்க. அதனால் மலச்சிக்கல் ஏற்படும். ஆனால் நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் முதல்ல தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கலே வராது. உங்களுடைய செரிமானம் நல்லாவே இயங்க ஆரம்பிக்கும். உங்கள் உடலில் மெட்டபாலிசம் ஸ்பீடாக இயங்க ஆரம்பித்து உங்களுடைய எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கொழுப்புகள், அந்த செரிமானம் எல்லாமே சூப்பராக இயங்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் குண்டாக இருப்பாங்க. ஸோ உடல் பருமனாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் காலைல எந்திரிச்சு தண்ணியை குடிக்கும் பொழுது அந்த கொழுப்பு எல்லாமே கரைக்கிறதுக்கு தண்ணி உதவும். மெட்டபாலிசம் ஸ்பீடாக இயங்கும். சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே எளிதில் செரிமானம் ஆகிரும். அதனால் எப்பொழுதுமே நீங்கள் நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் எடுக்கும் பொழுது போதுமான அளவு தண்ணீரும் எடுக்கணும். ஸோ நீங்கள் மலச்சிக்கல் இருக்குது, செரிமான பிரச்சனை இருக்குது, முக்கியமாக எதை சாப்பிட்டாலும் எனக்கு செரிமானமே ஆகாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிடுவாங்க, நல்லா வாந்தி எடுத்துருவாங்க. கேட்டால் செரிமான பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, தண்ணி போதுமான அளவு தண்ணி நல்லா குடிச்சிட்டாவே செரிமான பிரச்சனை வரவே வராது. அதே மாதிரி நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சேர்த்து எடுத்துகிட்டே வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் உடம்புல இருக்கும். அடுத்து 3வது நன்மை என்னன்னா, சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு தண்ணி பயன்படுதுங்க. தண்ணீர் போதுமான அளவில் குடிக்கிறது சிறுநீரை வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. சில வகையான சிறுநீர் கற்கள் உருவாகும் அபாயத்தை குறைக்கிறதுக்கும் பயன்படும். ஏன்னா வயதானவர்கள் தண்ணி குடிக்க மாட்டாங்க. இதனால என்ன ஆகும்னா, முக்கியமாக 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க
சிறுநீர் கற்களால் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா அவங்க வயது காரணமாக தண்ணி ஒழுங்காக குடிக்க மாட்டாங்க. ஏன்னா வயது ஆக ஆக என்னாகும், அந்த தண்ணி தாகம் ஃபீல் குறைஞ்சிரும். அதனால தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஆனால் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் குடிக்க குடிக்க உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாமே வெளியேறும். உங்களுடைய சிறுநீரகம் ஆரோக்கியமாக செயல்படும். அதனால தான் காலைல தண்ணி குடிக்க சொல்கிறோம். அதே மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய மற்ற கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு சிறுநீரகம் தான் தேவைப்படுது. ஸோ சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடுத்து 4வது நன்மை என்னென்னா, மூளையோட செயல்பாடு. நீரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா, தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சுன்னா மூளை சரியாக வேலை செய்யாது. இதனால் என்ன ஆகும்னா, கவனம் குறைய ஆரம்பிச்சிடும். நினைவாற்றல் பாதிக்கப்படும். உடல் அடிக்கடி சோர்வாக்கப்படும். ஆனால் தண்ணியை நீங்கள் காலையில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலுக்கு போதுமான அளவு நீர்ச்சத்து கிடைச்சி இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விரைவிலே மீண்டு வந்துடலாம். அடுத்து 5வது நன்மை என்னென்னா, உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துறதுக்கு தண்ணீர் பயன்படுது. வியர்வை மூலமா உடல் வெப்பத்தை கட்டுப்படுத்தப்படுது. முக்கியமா கோடை காலங்கள்ல நீரிழப்பை தவிர்க்கிறதுக்கு நம்ம கண்டிப்பா அதிக அளவுல நம்ம தண்ணீர் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 6வது நன்மை, உடல் எடையை குறைக்கிறதுக்கு தண்ணீர் பயன்படுதுங்க. அப்போ உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, தண்ணீர் அதிகமாக காலையில் குடிச்சிட்டா தொப்பை கிப்பை எல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் என்ன பண்ணுவாங்க, 2 லிட்டர் தண்ணி இல்லைன்னா 1 லிட்டருக்கு மேலே தண்ணி ஒரே நேரத்தில் அது எல்லா தண்ணியும் குடித்து நம்ம குறைச்சிருவோம்னு நினச்சிட்டு குடிப்பாங்க. அப்படி தண்ணீரை குடிக்கவே கூடாதுங்க. தண்ணீர் குடிக்கிறதுக்கான சரியான முறைன்னு ஒன்று இருக்குது. அந்த தண்ணீர் குடிக்கிறதுக்கான சரியான முறையை நான் பின்னாடி சொல்கிறேன். அந்த மாதிரி தான் குடிக்கணும். நீங்கள் ஒரே நேரத்தில் அதிக அளவில் தண்ணீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்கள் உடலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 லிட்டர்லாம் உடனே ஒரே நேரத்தில் குடிக்கவே கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிக்கணும். ஆனால் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாள் ஃபுல்லாக எடுத்துக்கிறணும். ஒரே நேரத்தில் எடுக்கக்கூடாது. ஆனால் தண்ணி குடித்தா உடல் எடை குறையும். அதை நீங்கள் தண்ணியோடு சேர்த்து நீங்கள் சரியான உணவுகளையும் நம்ம எடுத்துக்கிறணும். தண்ணி குடித்தா ஏன் உடல் எடை குறையுதுன்னா, தண்ணி நம்ம அதிகமாக குடிச்சிட்டோம்னா வேறு எந்த ஒரு உணவையும் நம்ம அதிகமாக சாப்பிட மாட்டோம். ஸோ நம்ம கலோரிகள் கம்மியாக தான் எடுத்துக்குவோம். கலோரி அதிகமானதால் நம்மளுக்கு உடல் எடையை அதிகரிக்கும். நம்ம தண்ணி குடித்து வயிறை ஃபில் பண்ணிடுவோம். ஸோ அடுத்து பசியும் எடுக்காது. அதனால தான் தண்ணி குடிக்க சொல்கிறோம். தண்ணி அதோடையும் நம்மளுடைய கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு பயன்படுது. இதனால் உடல் எடை குறையுது. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, மெட்டபாலிசம்ங்க. அதாவது வளர்சிதை மாற்றம். இந்த மெட்டபாலிசத்தை ஸ்பீடு பண்ணுறதுக்கு தண்ணி பயன்படுது. ஏன்னா மெட்டபாலிசம் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா நம்ம எதை சாப்பிட்டாலும் வேகமாக செரிச்சிரும். நம்மளுக்கு உடல் எடை குறைக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது தண்ணி பயன்படுது. அடுத்து 7வது நன்மை, சருமத்தை அழகாக வச்சுக்கிறதுக்கு தண்ணீர் பயன்படுது. போதுமான தண்ணீர் நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் உடலில் நீர்ச்சத்து பராமரிக்கப்படும். இதனால் வறண்ட சருமம் இருக்கிறவங்க ஓரளவு நீங்கள் தண்ணீரை நல்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அந்த வறண்ட சருமம் கூட நல்ல ஈரப்பதமான ஒரு அழகான சருமம் உங்களுக்கு கிடைக்குங்க. தண்ணீர் மட்டும் குடித்தால் போகாதுங்க. அது கூடவே சரியான உணவுகளையும் நீங்கள் எடுத்துக்கிறணும். அது கொலாஜன் நிறைந்த உணவுகளை எடுக்கும்போது உங்களுடைய சருமம் எப்பொழுதுமே அழகாகவும் இளமையான ஒரு தோற்றத்தோடும் இருக்கும். தண்ணீரை மட்டும் நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் முகங்களில் இருக்கக்கூடிய முகப்பருக்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அது உறுதி. ஏன்னா இப்போ நம்ம குடலில் அழுக்கு இருக்கதாங்க முகங்களில் முகப்பருக்கள் வரும். ஆனால் நீங்கள் தண்ணீரை நீங்கள் குடிச்சு உங்கள் குடலை நீங்கள் சுத்தம் பண்ணிட்டீங்கன்னா அந்த முகப்பருக்களே இருக்காது. ஸோ தண்ணீர் ரொம்பவுமே முக்கியமான ஒன்று. ஸோ தண்ணீரை குடிங்க, அழகாகவே இருங்க. இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த தண்ணீரை எப்படி சரியான முறையில் குடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம 1லேருந்து 2 கிளாஸ் தண்ணீர் எடுத்துக்கிடலாங்க. இது பொதுவான தகவல் தான். ஸோ எல்லாருக்கும் ஒரே அளவு கிடையாது. இப்போ சின்னவங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு அளவு இருக்கும், பெரியவங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு அளவு இருக்கும். நான் பொதுவாக சொல்கிறேன், 250லேருந்து 500 மில்லி லிட்டர் தண்ணி வரைக்கும் போதும். ஸோ இந்த
இதை வந்து நீங்கள் தொடங்கலாம். அதாவது 1 கிளாஸ் தண்ணி இல்லைன்னா 2 கிளாஸ் தண்ணி காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் குடிக்கணும். ஃபஸ்ட்டு எந்திரிச்ச ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு முதல்ல தண்ணீரை தான் நீங்கள் உங்கள் உடம்புக்கு கொடுக்கணும். காஃபி டீயை குடிக்கக்கூடாது, தண்ணீர் தான் குடிக்கணும். தண்ணீர் குடிச்சிங்கன்னா பலவிதமான நோய்களில் இருந்து உங்கள் உடல் வந்து காப்பாற்றப்படும். அதனால தான் சொல்கிறோம், தண்ணீரை முதல்ல குடிங்க. ஸோ அதனால் என்னென்ன நன்மைகள்ங்கிறத நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. தண்ணீரை குடிங்க. அடுத்து தாகம், உடற்பயிற்சி, காலநிலை, உடல்நிலை இதை பொறுத்து அந்த நாள் முழுக்க நம்மளுக்கு தேவையான தண்ணீர் வந்து வேறுபடும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அளவு வேறுபடும். ஆனால் பொதுவாக வந்து 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்பவுமே நல்லது, ஆரோக்கியமானது. ஸோ 2லேருந்து 3 லிட்டர் தண்ணின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி குடிக்கணும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ காலைல 2 கிளாஸ் குடிக்கிறீங்கன்னா 6 மணிக்கு எந்திரிக்கீங்க, 2 கிளாஸ் குடிக்கிறீங்க. 7 மணிக்கு ஒரு 2 கிளாஸு, 8 மணிக்கு ஒரு அந்த மாதிரி கம்மியாக எப்போல்லாம் உங்களுக்கு தாகம் எடுக்குதோ அப்போல்லாம் வந்து அதை மாதிரி வாய் வச்சு குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி நீங்கள் ஒரு சிலர்லாம் வந்து அண்ணாக்க கடகடன்னு 1 லிட்டர் தண்ணியும் ஒரே நேரத்தில் குடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் குடிக்கவே கூடாது. நீங்கள் வாய் வச்சு சிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும். தண்ணீரை குடிக்கிறதுக்கான சரியான முறையே இதுதான். நீங்கள் நினைக்கலாம் வெளியில் இருக்கோம், வேற ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருக்கோம், அங்கே வந்து நீங்கள் அண்ணாக்க தான் குடிக்கணும். நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம சிப் பண்ணி குடிங்க. இல்லை அண்ணாக்கா குடிக்கிறதா இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணாக்கா பிரேக் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணாக்கா குடிங்க. ஸோ இப்படி தான் தண்ணீரை வந்து நீங்கள் குடிக்கணும். இல்லை எனக்கு வந்து காலையில் தண்ணிலாம் குடிக்க பிடிக்காது, பச்சை தண்ணிலாம் என்னால் குடிக்க முடியாது, சூடான தண்ணி நான் குடிப்பேன் அப்படின்னா சூடான தண்ணியும் குடிக்கலாம். தண்ணி ஒன்று பச்சை தண்ணியோ இல்லை சூடான தண்ணியோ குடிக்கலாம். ஆனால் ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய கூல் வாட்டரை எடுத்து குடிக்காதீங்க. அதே மாதிரி எலுமிச்சை சேர்த்து வேணால் நீங்கள் குடிக்கலாம். இப்போ ஹாட் வாட்டர் குடிக்கிறீங்கன்னா அது கூட ஹாஃப் லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா இன்னுமே உங்கள் உடலுக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்கும். ஏன்னா விட்டமின் சி வந்து லெமனில் இருக்குது. இது உங்களுக்கு ஒரு டீடாக்சிட்ரிங்காக இருக்கும். அது கூட நீங்கள் ஹனி சேர்த்து குடிக்கலாம். ஆனால் அந்த வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய ஜீனியை வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ யாரெல்லாம் இந்த தண்ணி குடிக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா சிறுநீரக நோயாளிகள் தான். அதே மாதிரி இதய செயலிழப்பு உள்ளவங்க, திரவ கட்டுப்பாடு தேவை இருக்கக்கூடிய நோயாளிகள் கண்டிப்பாக நீங்கள் அளவை வந்து உங்கள் மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரே நேரத்தில் நீங்கள் அதிக அளவில் தண்ணீர் நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் உடலுக்கு வந்து ஆபத்து ஏற்படும். என்ன ஆகும்னா ரத்தத்தில் சோடியம் அளவு வந்து திடீர்னு குறைஞ்சு அது ஒரு நோயாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் ஒரே நேரத்தில் அதிக அளவில் தண்ணீர் குடிக்கிறது ஆபத்து. அதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க. நண்பர்களே, தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயங்க. இதனால் நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுமே பாதுகாக்கப்படும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நன்றி, வணக்கம்.